மகாபாரதத்தில் உலகத்திற்கு கீதையை அளித்த கண்ணன் ஒரு தருணத்தில் மட்டும் கண்ணீர் சிந்தினான். அது கர்ணன் அடிபட்டு இறப்பின் விளிம்பில் கிடந்த தருணம். உடல் சிதைந்தது. ஆனால் அவன் செய்த தர்மம் அவனை சூழ்ந்து காவலாய் நின்றது. அந்த தர்மத்தையே கண்ணன் தானமாக கேட்டுக்கொண்டான். அந்த கணம் கண்ணனின் உள்ளம் தாங்கவில்லை. உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன். என்ன வரம் வேண்டும் என்றான். அப்போது கூட கர்ணன் கேட்டது தனக்காக இல்லை. மறுபிறவி வேண்டாம். ஆனால் பிறக்க நேர்ந்தால் யாரிடமும் இல்லை என்று சொல்லாத உள்ளத்தை மட்டும்தா. அந்த வார்த்தை பகவானையே கலங்க வைத்தது. கண்ணன் அழுதான். மண்ணில் கிடந்த கர்ணனை எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டான். பகவானின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த கண்ணீரால் கர்ணன் அபிஷேகமடைந்தான். அவன் கேட்டது ஒன்றே, ஈகை நிறைந்த உள்ளம். ஆனால் கண்ணன் சொன்னான், நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் செய்வாய். அதற்குரிய செல்வம் பெறுவாய். முடிவில் முக்தியையும் அடைவாய். இறைவனை காண கர்ணன் தவம் செய்யவில்லை. முக்திக்காக அவன் மெனக்கெடவில்லை. இறைவனே அவனை தேடி வந்தான். இதுதான் உண்மை. இறைவனை தேட வேண்டாம். தர்மமாக வாழ். அவன் நீ இருக்கும் இடமே தேடி வருவான். தானம் செய். நன்றி மறக்காதே. எளியவர்களை உயர்த்து. அவ்வளவுதான். உலகளந்த பெருமாள் உன் முன் கை நீட்டி நிற்பார்.